வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படிங்கிறத சொல்லிட்டு டேரக்டாக வீடியோ கொடுக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 0.53% மைனஸில் ஓடிட்டு இருக்கா. வேற வழியே இல்லை. இந்த குளோபல் மார்க்கெட் இஷ்யூவால் எல்லாமே மைனஸ், அதாவது குட்சைடு தான் போயிட்டு இருக்கு. அடுத்து குளோபல் மார்க்கெட்டில் பார்க்கணும்னா ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சீனா கூட 100% டேரிஃப் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம போட்டு ஜாலியாக இருக்குதான். அடுத்து நோபல் ஒரு கிடைக்கலைங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நல்ல மாதிரி 2-3 வாரமாக காசா போடுற நிறுத்துறேன், உக்ரைன் வார நிறுத்துறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாரு. எதுக்காக அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசை அறிவிச்சாங்க, சரிங்களா? அதுல அவர் பேர் வரணும், அவருக்கு நோபல் கிடைக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க, விசாரணை கொண்டு போய் ஒரு விமனுக்கு அந்த நோபல் அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதனால மனசு கடுப்பாகி வேற வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கியா. அடுத்து ஆயில் பிரைஸை பொறுத்த வரைக்கும் பேரலுக்கு நல்லா ஹை ஏறி இருக்குங்க ஆயில் பிரைஸ். அதெல்லாம் பஞ்சத்து ஓடிட்டு இருக்கேன், சரி ஓகே. ஆனா இந்த சீனாக்கார என்ன தேவை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எல்லாருமே பெட்ரோல்லேருந்து ஈவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 65% ஈவிக்கு மாறிட்டாங்க, ஓகேவா? மிச்சம் 35% தான் பெட்ரோல் வேரியண்ட் வந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க அவங்களுக்கான பெட்ரோல் நீங்க எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து யூரோபாட்டிக் சேல்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா Q2 நெட் ப்ராஃபிட் பண்ணுங்க கிட்டத்தட்ட 97 மில்லியனுக்கு, ஓகேவா? நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனியுமே நெட் ப்ராஃபிட் உள்ளது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்து அவனி சூப்பர் மார்க்கெட் பார்க்குறோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டை கிட்டத்தட்ட 6.85 பில்லியனுக்கு நெட் ப்ராஃபிட்டுங்க, ஓகேவா? அவனி சூப்பர் மார்க்கெட் ஓனரோட கதையெல்லாம் கிட்டால் செம்ம இன்ஸ்பைராக இருக்கும். ஒரு கடையில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஆண்டர்பிரனர் பில்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் கை, சரிங்களா? அவர் என்னது இன்வெஸ்டர் கைங்க, நிறைய கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு மனுஷன். பார்க்கலாம் அவர் பண்ணி வச்சிருக்க கம்பெனியில் எந்த அளவுக்கு இருக்குது. அடுத்து அவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 7.3லேருந்து 7.6 மாறி இருக்குங்க, சரிங்களா? அடுத்து இந்த அஸ்ட்ராஜெனஸ் ஃபார்மா இந்தியா இவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு டேரிஃபில் உடச்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு, உங்களுக்கு டேரிஃபில் நாங்கள் டிஸ்கவுண்ட்டு தரோம் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்சேஞ்சுக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த கம்பெனி இன்னைக்கு எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை இந்த நியூஸால் கம்பெனி கீழே போகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இந்த சீனாவோட பஞ்சாயத்து போட்டதுனால மோஸ்ட்லி இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்கு, ஓகேங்களா, இந்த இவி சைடு இருக்க ஸ்டாக் எல்லாமே மேலே போயிருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வாரி ரெனோவபிள் எனர்ஜி அவங்களே கிட்டத்தட்ட எவ்வளோ 1.25 பில்லியன் ருபீஸுக்கு இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இவங்க வாரி ரெனோவபிள் எனர்ஜி என்ன பண்ணுறது இன்னொரு கதை அப்படிங்கிறத நான் சொல்லலாமான்னு தெரியல, சரி சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த சப்சிடின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? என்ன பண்ணுறது சப்சிடி அப்படின்னா யூவி பேனல், அதாவது யூவிங்கிற அது என்னது சோலார் பேனல் இருக்குல்ல, அவங்க எல்லாமே மோஸ்ட்லி இவங்க தாங்க இது பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது போயிட்டு இருக்கு, சரி. அடுத்து ஜிகே அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக கிட்டத்தட்ட 369 மில்லியனுக்கு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறல, இன்னைக்கு எனர்ஜி செக்டார்ஸு, பவர் செக்டார்ஸு, அதுக்கப்புறம் என்ன ரெனோவபிள் எல்லாமே மேலே போயிட்டு இருக்கு, நிறைய ஸ்டாக் இது இல்லாமல். அடுத்து ஆக்சிஸ் பேங்க்கு ஒரு சம்பவம் போட்டு விட்டாங்க. என்ன அப்படின்னா ஆர்பிஐலேருந்து இங்கே பாரு உங்கள் கேவிசி நாம்ஸில் நிறைய குளறுபடி இருக்குது, ஒழுங்காக கரெக்ட் பண்ணிக்க, கரெக்ட் பண்ணுற வரைக்கும் புதுசாக யாரையும் நீ ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா ஆன்லைனில் பேமெண்ட் பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் பேங்கிங் பண்ணுங்க, ஆன்லைனில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, 2 நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி. டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது, நீனா பேங்க் அக்கௌண்ட்டை 2 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி தந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு அப்படின்னா நிறைய இந்த மாதிரி பண்ணதில்ல, கேவிசியில் நிறைய குளறுபடி இருக்குது, அதெல்லாம் முதல்ல கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் கிட்டத்தட்ட ஆர்பிஐ வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த யாஸ் ஹை வால்டேஜ் அதான் சொன்னல, இந்த என்னன்னா இந்த ரெனோவபிள் எனர்ஜி எல்லாமே மேலே போயிட்டு வந்து நிறைய இதாக இருக்குது. நான் இன்னும் நிறைய கம்பெனி எழுதல போர்டு பத்தாதனால, சரி. யாஸ் ஹை வால்டேஜ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டாக 1.40 மில்லியன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நல்ல விஷயம் தான். அடுத்து மேன் கைண்ட் ஆஃப் ஃபார்மா இருக்குல்ல, மேன் கைண்ட் ஃபார்மா, ஓகே கரெக்டாக படிச்சுட்டேன். மேன் கைண்ட் ஃபார்மா இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 7.797 கோடிக்கு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இதுவும் நல்ல விஷயம் தான், மார்க் பண்ணியிருக்கேன், கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. அடுத்து மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஓகே, மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ்
ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீடெவலப்மெண்ட் மாடினேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா 4 சொசைட்டியில் பூனேல, ஓகேங்களா, பூனேல இது பண்ணியிருக்காங்க. மும்பை பூனே, ஓகேவா, கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு ரீடெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ். சரிங்களா, இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு மார்க்கெட் எந்த சைடு ப்ரோ மூவ் பண்ண போகுது அதை மட்டும் சொல்லு ப்ரோ அப்படின்னா ஒரு சைடு ஃபுட் சைடுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த ரெவன்யூ செக்டர், அதாவது இந்த எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பீக்கில் இருக்கிறதுங்க. ஏதோ மாற்றத்தை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சு திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இங்கே நான் முடிக்கிறேன். ஓகே, நாளைக்கு மறக்காம வந்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, ஹைப் பண்ணுறது இருந்தால் அந்த ஹைப் போட்டுருங்க. டாட்டா.